மீண்டும் அதனுடைய தொடருடைய உஹது போர்க்களத்துல இறந்த சஹாபிகள் 70 சஹாபிகள் மொத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சஹாபிகளை ஃபுல்லா இங்கதான் அடக்கியிருக்காங்க. உஹதுடைய மலையை சுத்தி உள்ள கபிரஸ்தான் இங்க அடக்கியிருக்காங்க. இப்ப இந்த உஹதுங்கிற ஊர்ல நிறைய வீடுகள் வந்துருச்சு, நிறைய சரித்திரம் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்துருச்சு. மக்தபத்தில் பல்தியத்தில் உஹதுடைய மக்தபத்து பல்தியா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ன்னு அர்த்தம். அது மாதிரி அது ஓகே. இந்த உஹது போர்க்களத்துல இருந்த சஹாபாக்களுடைய நினைவாக வச்ச இடம், அந்த நினைவு இடம். இதுல என்னக்கா தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லைங்கிற மாதிரி போர் நடந்துச்சு. போர் நடந்து சஹாபாக்களுடைய பல சஹாபாக்கள், குறிப்பா ரசூலுடைய சின்னத்தா சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதில் போயிட்டாங்க. அதெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டா. அதுக்கு தான் ரசூல்லா மன்னிச்சாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்க ரொம்ப நல்ல குணத்துல இருக்கிற ரசூலுல்லா அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில பேசுறாங்க, துருக்கியில சொல்றாங்க. ஓகே, ஒவ்வொரு மொழியிலேயே அவங்க ஹம்சார் அல்லாஹ் பத்தி தான் சொல்றாங்க. ஹம்சார் அல்லாஹ்வுடைய துருக்கி லாங்குவேஜ் தான் ஒன்றும் பிட்டிங் ஜீரா ஜியாரா 15 இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் பார்கோட்ல இருக்கு. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த லைவ் வருது, சொல்லுங்க. மைக் ஒர்க் பண்ணுது. ஆஜிகள் கவனிங்க. நடு சென்ட்ரல்ல பாருங்க, கருப்பு கல்லு சுத்தி இருக்கு பாருங்க, கருப்பு கல்லு. இங்கதான் 3 சஹாபா மக்கள் அணுகியிருக்காங்க. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு, ஹதரத் முஸாப் இப்னு உமைர், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாஷி. இந்த 3 சஹாபா மக்களுடைய உடல் சிதைந்து விட்ட காரணத்தினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க அடக்கம் செய்ய சொன்னாங்க. அந்த இடம் தான் அந்த இடம். தெரியுதவங்களுக்கு நடு சென்ட்ரல்ல கருப்பு கல்லு சுத்தி இருக்கு பாருங்க. சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். யா அம்ம ரசூலில்லாஹ். யா ஹம்ஸா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். யா ஹம்ஸா இப்னு. யா ஹம்ஸா இப்னு. ரஹீம். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். யா முஸாப் இப்னு அபூ உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். யா அப்துல்லாஹ் இப்னு. யா அப்துல்லாஹ் இப்னு வாஷின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். யா ஷுஹதா. யா ஷுஹதா உஹதின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். அஸ்ஸலாமு அலைக்கும். யா சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகூன். ஸல்லல்லாஹு அன்னா வ அன் ஜமீல் உம்மத்தின் முஸ்லிமீன் خير الجزاء برحمتك يا أرحم الراحمين. இந்த ஊருடைய இந்த மக்கள் ரசூலுல்லாஹ் அவருடைய மக்கள் ரசூலுல்லாஹ் இவங்களை வாழ்த்தி இவங்களுடைய பொறுமையை, இவங்களுடைய தன்மையை قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. اللهم وسل ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة. آمين. وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا وشفينا ومرشدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة. آمين. ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. آمين. ثم خصوصا إلى روح سيد الشهداء حضرت حمزة رضي الله تعالى عنه. ثم إلى روح مصعب بن عمير رضي الله تعالى عنه. آمين. ثم إلى روح عبد الله بن جحش رضي الله تعالى عنه. آمين. ثم إلى روح الشهداء وحد رضي الله تعالى عنهم. اللهم ارفع قدرهم، اللهم ارفع قدرهم برحمتك يا أرحم الراحمين.
اللهم اجعل مسواهم جنة الفردوس نعيما برحمتك يا أرحم الراحمين. آمين. اللهم ربنا تقبل منا دعانا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد اللهم صل وسلم وآله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى இந்த الله உஹது عليه போர்க்களத்துல وسلم. இந்த மலையில சஹாபாக்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் விளக்கம் மாறுபட்டதுனால பெண்கள் அந்த பக்கம் விளக்கம் ஏற்பட்டதுனால நமக்கு இழப்பு, முஸ்லிம்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு. இல்லாட்டி சரியா அவங்களும் போர் செஞ்சாங்க, இவங்களும் போர் செஞ்சாங்க. யாரும் ஒருத்தர் நெருங்க முடியாத அளவுக்கு போர் நடந்திருக்குது. 70 சஹாபாக்கள் இருந்ததுல அப்படின்னு சொல்லக்கூடிய ரசூல்லாவுடைய சின்னத்தா இருந்ததுதான் பெரிய ஐடி. ரசூல்லாவிலேயே மன்னிக்க முடியாம பிடிச்சது. ஓகே, அந்த இடத்த காட்டுற இப்போ துவாசிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ ஓகே, இந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க எடுத்துக்கோம். இது ரசூலுல்லா பின்பற்றிய கவுமு. அந்த கவுமு மறக்க முடியாது. இது இருக்காரு பாருங்க, காவல்துறையை சேர்ந்தவர். எவ்வளவு அடக்கமா இருக்காரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டுக்கு நிற்பாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் நிற்கிறாரு. அது அவருடைய தன்னுடைய குணத்தை விடாம, தன்மையை விடாம அமைதியா நிக்கிறாரு. அவரு கண்ணுல எல்லாம் போட்டு நிக்கிறாரு. நம்ம நாட்டுல எல்லாம் வேலை பார்க்கணும், நம்ம போட முடியாது, அது சட்டம். இந்த மூணு சஹாபாக்கள், ஹம்சா ரசூலுடைய சின்னத்தா அடங்கியிருக்க இடம், அந்த இடம். அந்த பூனை போய் பாருங்க, புறாக்கள் நிக்குது. அல்லாஹ் மன்னிக்கின்றவர்கள், அல்லாஹ் வேணும் சொர்க்கம் அவர்களுக்கு சொர்க்கவாதி ஆகிட்டான் ரசூல்லா. சரி, ஓகே. ரசூல்லா எப்ப பார்த்தாலும் தேம்பி எழுந்தது தான் சின்னத்தாக்கா தான். அவ்வளவு பெரிய சேதம் அவங்களுக்கு ரசூல்லாக்கு. ஓகே, அந்த காவல்துறை ரசூல்லா சொன்னது என்னமோ தெரியல. அந்த உம்மத்துக்கு அவங்க வாழையடி வாழைய எத்தனை இதா இருந்தா கூட அவங்க வாழையடி வாழைய நல்ல குணத்தோட இந்த மக்கள் இருக்காங்க. இதே மக்கால போய் நின்றாக்கா அங்க நிக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் என்ன ஸ்பீடா, என்ன சவுண்டா, அது மிரட்டுற மாதிரி பேசுவாங்க. அது ஒரு மிரட்டுறது, அது தன்மைன்னு வச்சுங்களேன். அது அடிக்காம இல்லாம மிரட்டுற தன்மை அந்த ராணுவத்துக்கு. ஆனா இதே இந்த நாட்டு மக்கள், மதீனா மக்கள்கிட்டைக்கும் அவங்களுக்கும் இவங்களுடைய காலு கூட அவங்க சமம் இல்லை. அப்படிதான் இருக்குது. என்ற இவங்களுடைய தன்மை அந்த மாதிரியான குணத்தன்மையா இருக்குது, அமைதியா இருக்காங்க. நீங்க பாருங்க, அந்த மலை மேல நின்று அந்த ராணுவத்து அதிகாரி அங்க நின்று வாட்ச் பண்றாரு. பாக்கி எல்லாம் தொலைநோக்கு சிந்தனையில, தொலைதூர பார்வையில பாக்குறாங்க. எதுவுமே தப்பு இல்லை, ஆனா எடுக்கிறதுக்கு அனுமதிச்சதுனால நான் எடுத்திருக்கேன். இது பாக்கி அந்த அதிகாரியை என்னை பார்த்தாரு, எடுக்கிறத பார்த்தாரு, ஒன்னும் சொல்லல. சில இடத்துல அங்க மஸ்ஜித் நபவியில சில இடத்துல போங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒன்னும் தடுக்கவும் இல்லை. காலையிலேயே ஒரு ஆள் எனக்கு பயம் காட்டிட்டாரு. அதனால நினைச்சேன் சீக்கிரட்டா எடுத்து அதையும் நான் போஸ்ட் தான் பண்ணேன். இது எதுக்கு போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் எல்லா மக்களும் வரணும், இஸ்லாமியர்களும் வரணும், இஸ்லாமியர் அல்லாதவர்களும் அவர்கள் அல்லாஹ் ரசூலை பத்தி வழங்கி அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இதுல எனக்கு மாற்று மத நண்பர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாத நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள். எல்லா நண்பர்களும் இருக்காங்க. நம்ம எல்லார்ட்டையும் பழகுறோம். அல்லாஹ் அவங்களுக்கு நான்டா அவங்க இஸ்லாத்துடைய பத்தி தன்மையை தெரிஞ்சு, இஸ்லாத்த ரிலிஜனை புரிஞ்சு அவங்கள ஹிதாயத்தை பெற்று வருவாங்க. நம்ம கையில இல்லை, அல்லாஹ் கையில தான் எல்லாமே இருக்குது. நடக்கிறது நடக்காது அல்லாஹ் பொருந்தினது தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அண்ணே, உங்க லேசா ஒரு லைவ் விடுண்ணே, தப்பு இல்லைண்ணே. அண்ணன் நம்ம கடலூர் அண்ணன் பேரு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் ஒரு தொழிலதிபர். அது நம்ம மொய்தீன் பாய். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் ஆயுஸ் நீளமா கொடுக்கட்டும், சலாமத்தா இருக்கட்டும். நல்ல அண்ணன், குணமான அண்ணன், பொறுமையான எங்க ரூம்மேட்டு. நாங்க மக்காலையும் நாங்க ரூம்மேட்டா இருந்தோம், மதீனாலே ரூம்மேட்டா இருக்கோம். அண்ணன் ஆயுஸ் எல்லாம் பறக்கத்து செஞ்சு அண்ணன் நீடுடி வாழணும்னு துவா செய்வோம். அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா கத்தாரில் போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்க சொந்த தொழில் செய்யறதுனால அண்ணன் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் ஆயுஷா எல்லாம் நீளமா கொடுத்து பறக்கத்தா வாழ வைக்கிறார் எல்லாரும் சொல்லிட்டு துவா செய்வோம். பார்க்கக்கூடிய சகோதரர்களும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. இங்க பாருங்க, உஹது போர்க்களத்தை நோக்கி இன்னைக்கு 22 கோடி முஸ்லிம்கள், 22 கோடி முஸ்லிம்கள் இருக்கு உலகம் ஃபுல்லா. எல்லாமே ரசூலுல்லா எத்தி வச்சதுல தான். ரசூல்லா சொல்ல ரசூல்லாவுடைய தோழர்கள், அவர்களுடைய நண்பர்கள், சாபிகள் நினைச்சாங்க, உலகம் ஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க. ஒட்டகத்துல கிளம்புனாங்க, எங்க போகுது அந்த ஊர்ல போயிட்டு, அந்தந்த ஊர்ல போயிட்டு மார்க்கத்தை போதிச்சாங்க.